Hello guys, good evening. Welcome to 100 Learning Together. This is Hashika, your physics and chemistry tutor. So hope you're all doing great. So today we are going to discuss chapter 3 metals and non-metals. So நம்ம metals and non-metals இருக்கிற two concepts discuss பண்ணிட்டு இதுல இருக்கிற book back questions full இன்னைக்கு revise பண்ண போறோம். Okay? So that is the plan for today's class. I'll be discussing about ionic compounds and corrosion. ரெண்டு சிம்பிள் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த சாப்டர்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றோமோ, இட் இஸ் கோனா பி வெரி ஈஸி டு அட்டெம்ப்ட் தி எக்ஸாம். ஏன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். We'll understand the concepts, but answering the questions only will be challenging. So we should be able to answer the questions. So for that we have to practice more. Okay, so நம்ம நிறைய previous year questions and book back questions practice பண்ணாதான் நம்மளால attend பண்ண முடியும். Okay, so today we are discussing metals and non-metals. So first concept இன்னைக்கு நான் என்ன explain பண்ண போறேன்னா properties of ionic compounds explain பண்ண போறேன். So if you're all live, can you just leave a message? Live வந்துட்டீங்கன்னா can you just leave a message so that we can start the session? Yes, shall we start the session? So the last concept in the chapter நம்ம last concept தான் discuss பண்ண போறோம், that is properties of ionic compounds. So first ions தான் என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு atom இருக்குன்னா ஒரு atom வந்துட்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணாலோ இல்ல லூஸ் பண்ணாலோ அது அயான்ஸா மாறிடும் சொல்றாங்க. ஓகே, when an atom gains or loses electron it becomes ions. ரெண்டு அயான் வந்துட்டு ஜாயின் ஆகுதுன்னா அவங்கள தான் ionic compounds ன்னு சொல்லுவாங்க. ஓகே, so when two ions join together they become ionic compounds. For example, we have NaCl, potassium iodide, barium chloride, இவங்க எல்லாரும் தான் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, so hope you understood the difference. ஒரு ஆட்டம்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும், அதாவது புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருப்பாங்க. ஆனா அவங்க எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கெயின் பண்ணாலோ இல்ல லூஸ் பண்ணாலோ அவங்க அயான்ஸா மாறிடுவாங்க. ஓகே, they'll become positive charge and negative charge. நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கேட்டையான் ஆனயானா மாறிடுவாங்க. ஓகே, so when they change into cation and anion they'll have positive and negative charges. அந்த அயான்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்ட கொடுக்குதுன்னா அதுதான் அயானிக் காம்பவுண்ட். ஓகே, so this is the definition for ionic compounds. So நம்ம அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க எப்படி இருப்பாங்க அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இந்த சாப்டர்லயே என்ன பார்த்தோம், ஒரு மெட்டல்னா எப்படி இருக்கும், ஒரு நான் மெட்டல்னா எப்படி இருக்கும், மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். கம்பேர் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு we are going to take some examples. சில சாம்பிள்ஸ் எடுக்க போறோம். என்னென்ன சாம்பிள்ஸ் எடுக்க போறோம்னா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, பேரியம் குளோரைடு, இந்த மூணு சால்ட் சாம்பிள்ஸை நான் எடுக்க போறேன். இவங்களை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களை ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ணப்போ அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா they did not melt. அவங்க மெல்ட் ஆகல. இதை நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஆக்டிவிட்டி. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, ஆன்சர்ஸ் கொடுக்கல. So we should write the answers. So I've always kept telling you this. When I explain an activity, please write the answers there. அந்த கொஸ்டின்கான ஆன்சரை எழுதிக்கோங்க. ஸோ ஆக்டிவிட்டி என்னன்னா நம்ம அந்த சால்ட் எடுக்க போறோம், அவங்களை ஹீட் பண்ண போறோம். ஹீட் பண்ணப்போ என்ன அப்சர்வ் பண்ணாங்க, அவங்க மெல்ட் ஆகல. சால்ட் டிட் நாட் மெல்ட். பட் வாட் ஹேப்பன்ட், அவங்க ஃப்ளேம் வரும் இல்லையா, அங்க இருந்து நமக்கு புகை மாதிரி வரும் தானே ஹீட் பண்ணும்போது, அந்த ஃப்ளேமோட கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம 3 ஸ்பூன்ஸ் எடுக்கிறோம். ஸோ 3லயும் வந்துட்டு 3 சால்ட்ஸை வச்சு ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணாங்க, 3லயுமே கலர் ஆஃப் த ஃப்ளேம் வாஸ் டிஃப்ரெண்ட். சோடியம் குளோரைடு ஆரஞ்சு கலர் ஃப்ளேம் கொடுத்துச்சு, பொட்டாசியம் அயோடைடு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்தது, அண்ட் தென் பேரியம் குளோரைடு வந்துட்டு
green color flame கொடுத்ததுன்னு சொல்றாங்க. Okay, so these are the colors of the flame. Okay, so நம்ம என்ன பண்ணோம், ஹீட் பண்ணோம், அவங்க மெல்ட் ஆகல, but the flame அதோட கலர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன செக் பண்றாங்கன்னா, இந்த சால்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சால்ட் எல்லாத்தையும் தண்ணி கூட மிக்ஸ் பண்றாங்க. ஓகே, they are mixing it with water. அப்போ ஒரு சொல்யூஷன் ஆயிடும். நம்ம வீட்ல இருக்கிற சால்ட் இருக்கு இல்லையா, அந்த சால்ட்டை வந்துட்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு பீக்கர்ல வச்சுட்டு அங்க கேத்தோட் ஆனோட் அண்ட் தென் வயரை கனெக்ட் பண்ணி இது வழியா கரண்ட் பாஸ் ஆகுதான்னு பாக்குறாங்க. இது வழியா கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகுதான்னு பாக்குறாங்க. ஸோ டு தேர் சர்ப்ரைஸ், திஸ் இஸ் அயான்ஸ். ஸோ அயான்ஸ்னா அவங்களுக்கு சார்ஜஸ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ள பிரசன்ட் ஆகி இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும், they'll start moving and they conducted electricity. இதை தான் அப்சர்வ் பண்ணாங்க. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ வாட் we saw, you're taking salt, ஹீட் பண்றாங்க, மெல்ட் ஆகல, ஆனா ஃப்ளேமோட கலர் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதையே வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு சொல்யூஷனா எலக்ட்ரோலைட்டா எடுக்கும் போது என்ன கவனிச்சாங்கன்னா, it conducted electricity. அது வழியா வந்துட்டு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. So salt solution conducts electricity. Yes, இது வந்துட்டு நமக்கு நண்பன் படத்துல வரும். Have you seen a comedy scene in நண்பன்? So அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லுவாங்க salt water conducts ன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? Any doubt here? Shall we move to the next one? இந்த கான்செப்ட்ல இந்த பேஜ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? Yes? Any doubt? Okay. So next one, ஒன்னொன்னா அதோட நேச்சர் என்ன, மெல்டிங் பாயிண்ட் என்ன, பாயிலிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சால்ட் எப்படி இருக்கும், சாலிட் தானே. So they are solids and they are hard. அவங்க ஏன் ஹார்டா இருக்காங்கன்னா, they are ions, positive and negative charge இருக்கு. So attraction ஜாஸ்தியா இருக்கும். Okay, so the force of attraction is more. அதனாலதான் ஹார்டா இருக்காங்க. அவங்க ஹார்டா இருந்தாலும் they are brittle. Brittleனா hard but can be broken into pieces. But can be broken. அதுதான் brittleக்கான meaning. They are hard but can be broken down into pieces. So salt எப்படி இருக்கும், அவங்க solids ஆ இருப்பாங்க, but the force of attraction வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அயான்ஸ்னாலே சார்ஜஸ் இருக்கும். So attraction is more. ஆனா பிரிட்டில்ங்கிறாங்க. So பிரிட்டில்னா என்ன, ஹார்டா இருந்தாலும் அவங்கள உடைக்கிறது ஈஸின்னு சொல்றாங்க. This is the physical nature. Next, moving on to the melting and boiling point. So melting and boiling point வந்துட்டு ஹையா இருக்கும். ஏன் ஹையா இருக்குன்னா, அவங்க ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள பிரிக்கணும்னா நமக்கு நிறைய எனர்ஜி வேணும். ஸோ தட் இஸ் வை இட் ஹேஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், because much energy is needed to break the strong inter-ionic attraction. அந்த ரெண்டு ions NaCl னா அந்த positive and negative ions strong attract ஆயிருக்கணும். So அவங்கள பிரிக்கணும்னா நமக்கு நிறைய எனர்ஜி வேணும். So that is the reason they have high melting and boiling point. And then solubility. So salts எல்லாம் waterல soluble. இப்போ நம்ம வீட்ல இருக்கிற salt எடுத்து water கூட mix பண்ணோம்னா soluble தான் இருக்கும். So they are soluble in water but they are insoluble in kerosene and petrol. Okay, ஏன்னா நமக்கு ஒரு solvent ஒரு solute எல்லாம் எடுத்தோம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல similarities இருந்ததுனா தான் dissolve ஆவாங்க, இல்லைன்னா dissolve ஆகாது. Understood these properties? நம்ம physical nature பார்த்தோம், அவங்க solids, melting point and boiling point பார்த்தோம், they are higher. And then solubility, waterல மட்டும்தான் soluble இருக்கும். புரிஞ்சுதா properties of ionic compounds? Any doubts here? நம்ம general properties discuss பண்றோம், ஒரு activityல இருந்து தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏதாவது டவுட் இருக்கா இதுல, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? Okay, great.
Next one, conduction of electricity. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த நண்பன் மூவி சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நண்பன் மூவில என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா சால்ட் வாட்டர் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா salt plus water, that is salt solution. So salt solution நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஒரு வயர் கூட பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வேலை சால்ட் சொல்யூஷன் குட் கண்டக்டர்னா தான் இங்க இருந்து இங்க நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும். Since it is a good conductor, ஏன் அது குட் கண்டக்டரா இருக்கு? ஏன்னா அதுல அயான்ஸ் இருக்கு, அயான்ஸ்க்கு சார்ஜ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலே நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ஸோ இங்க இதுக்குள்ள நம்ம ஒரு ஆட்டம் வச்சிருந்தா நமக்கு வந்துட்டு நடந்திருக்காது. அயான்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு கண்டக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் தேவ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். நமக்கு வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா there is movement of charged particles. அந்த சொல்யூஷனுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு. அவங்க கரண்ட் கொடுத்தோன்னே எனர்ஜியை வாங்கி மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. If charges move, then there is electric current. Okay? So நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒரு அயானிக் காம்பவுண்ட் வாட்டர்ல எடுக்கிறோம், அதுல அயான்ஸ் இருக்கு. So current pass பண்ண உடனே ions வந்துட்டு will start moving to opposite electrodes. So நமக்கு நெகட்டிவ் அயான் பாசிட்டிவ் கிட்ட போயிடும், பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் கிட்ட போயிடும். So இந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறதுனால when charges move, it conducts electricity. Okay? So இதே அது நம்ம சாலிடா ஒரு சால்ட்டை வச்சு ட்ரை பண்ணோம்னா சால்ட் கண்டக்ட் பண்ணாது. சால்ட்டும் வாட்டரும் சேர்ந்து சொல்யூஷன் தான் கண்டக்ட் பண்ணும். ஓகே, solid ionic compounds do not conduct electricity because they cannot move. அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தானே, அவங்களால மூவ் பண்ண முடியாது. ions வந்துட்டு நம்ம லிக்விட் கூட மிக்ஸ் பண்ணும்போது they can move easily and they can conduct electricity. ions வந்துட்டு ஃப்ரீயா மூவ் ஆவாங்க, they can conduct electricity ன்னு சொல்றாங்க. Understood how conduction of electricity is taking place? Salt மட்டும் இருந்தா கண்டக்ட் பண்ணாது, salt water தான் கண்டக்ட் பண்ணும். Yes, any doubts here? Properties of ionic compounds ஓட general properties discuss பண்றோம். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ரிப்பீட் பண்ணணுமா? எப்படி கண்டக்ட் பண்றதுங்கிறதுல டவுட் இருக்கா? You have positive and negative ions, they'll start moving. Yes, no doubts. Okay. So now the last topic of the chapter, corrosion. Okay, so இதுதான் நமக்கு இந்த சாப்டரோட லாஸ்ட் கான்செப்ட். இதை முடிச்சிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கொரோஷன்னா என்னன்னு ஒரு ஐடியா சிம்பிளா பார்த்துட்டோம். ஸோ கொரோஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மெட்டல் வந்துட்டு ஏர் கூடயும் மாய்ஸ்சர் கூடயும் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுக்கு மேல ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அந்த லேயர் ஃபார்ம் ஆகுறது தான் கொரோஷன் சொல்றாங்க. இப்போ ஒரு சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, ஐ காட் யூ தி இமேஜஸ் ஹியர். ஒரு சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சில்வர் வந்துட்டு black கலர் ஆயிடும் when it is exposed to air. எதனாலன்னா it is reacting with the sulfur in the air. ஸோ நம்ம சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகி அது சில்வர் சல்ஃபைடு ஆயிடுது. அதனால தான் அந்த black கலர் கோட்டிங். ஸோ நார்மலா சில்வர் வந்துட்டு it will be shining. ஆனா அது ஏர் கூட எக்ஸ்போஸ் ஆகி அந்த சல்ஃபர் கூட சேர்ந்து சில்வர் சல்ஃபைடா மாறிடுது. அதனாலதான் அந்த black color layer ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, so this is about silver. இதே அயன் நெயில்ஸ் பாத்தீங்கன்னா அயன் என்ன ஆகுது? ஏர், மாய்ஸ்ட் ஏர், ஈரப்பதமும் இருக்கணும் ஏரும் இருக்கணும். ஓகே, so both water and air is required. So இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது for a long time, புதுசா வாங்கும்போது பலன்னு தான் இருக்கும். ஆனா நம்ம எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு ஹேங்கர்ல இதை யூஸ் பண்ணோம்னா அங்க என்ன நடக்கும்? ரொம்ப நேரம் ஏர் கூடயும் மாய்ஸ்சர் கூடயும் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அது மேல ஒரு பிரவுன் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிடும். அததான் ரஸ்டிங் சொல்றாங்க. ஓகே, சோ ரஸ்டிங் துருப்பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, so this is rusting of iron. The next one is really interesting. Copper. Okay, so we know copper is brown in color, reddish brown in color. Okay, so the Statue of Liberty வந்துட்டு ஸ்டார்டிங்ல brown colorல தான் இருந்தது. But it was exposed to carbon dioxide, moist carbon dioxide. அது வெளியில தானே இருக்கு. நமக்கு அங்க vehicles எல்லாம் ஓடுதா, அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடு கேசஸ் வருதா, மழை பெய்யுமா? ஸோ மாய்ஸ்சர் கூடயும் கார்பன் டை ஆக்சைடு கூடயும் ரியாக்ட் ஆகி
அது அதோட ஷைனி ப்ரௌன் சர்ஃபேஸை வந்துட்டு லூஸ் பண்ணி அது மேல ஒரு கிரீன் கோட்டே ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கிரீன் கலர் ஃபார்ம் ஆனது வந்து காப்பர் கார்பனேட். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரீன் கலர் தான் இருக்கும், ஏன்னா இப்போ அப்படிதான் இருக்கு. பட் earlier when they took that statue for the first time வந்து அதை மேக் பண்ணும்போது காப்பரை வச்சு தான் மேக் பண்ணிருக்காங்க. It was brown in color. So understood what is corrosion. So நம்ம 3 examples பார்த்தோம். சில்வர்ல என்ன நடக்குது, அயன்ல என்ன நடக்குது, காப்பர்ல என்ன நடக்குது. மூணுமே ஏர் கூட ரியாக்ட் ஆகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு லேயர் அது மேல ஃபார்ம் ஆகுது, கலர் சேஞ்ச் நடக்குது. அண்டர்ஸ்டுட் corrosion. இது மூணுமே எக்ஸாம்பிள்ஸ் வந்து क्वेश्चनல வந்து கேட்பாங்க. ஓகே, so you should know these 3 examples what is happening. காப்பர் இங்க காப்பர் கார்பனேட்டா மாறி இருக்கு, அயன் வந்து ஃபெரிக் ஆக்சைடா மாறிடும், சில்வர் சில்வர் சல்ஃபைடா மாறுது. எப்படி மாறுது, என்ன கலர்ல மாறுதுங்கிறதும் நமக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியில வந்துட்டு அந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. டைரக்டா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. they'll tell copper reacts with carbon dioxide and changes into green color. What is the product formed? இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. Yes, any doubt here? Corrosion ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move to the next one? A small activity பார்க்கலாமா? Yes, okay. So நான் இந்த activity explain பண்றேன், நீங்க ஆன்சர் சொல்லணும். இங்க 3 டெஸ்ட் டியூப் எடுக்கறாங்க. ஓகே, 3 டெஸ்ட் டியூப்லயுமே வந்து அயன் நெயில் காமனா இருக்கு. ஓகே, so I have 3 test tube. Test tube A, B and C. மூணுலயுமே வந்துட்டு iron nail is common. Okay, iron nail வந்துட்டு காமனா இருக்கு. என்னோட first test tubeல நான் என்ன பண்றேன்னா வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். first test tubeல iron nail கூட வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, and then second test tubeல நான் வாட்டரும் ஆட் பண்றேன், ஆயிலும் ஆட் பண்றேன். ஓகே, and then third oneல வந்துட்டு anhydrous calcium chloride ஆட் பண்றேன். anhydrous calcium chloride வந்துட்டு ஆட் பண்றேன். ஓகே, I've taken 3 test tubes. 3 test tubeலயுமே வந்துட்டு iron nail place பண்றேன். first oneல வாட்டர் ஆட் பண்றேன், second oneல வாட்டர் கூட ஆயிலும் ஆட் பண்றேன், third oneல வந்துட்டு anhydrous calcium chloride ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது மூணையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, I'm going to close all these 3. So என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் மட்டும் ரஸ்டிங் நடந்திருக்கு. ஆனா செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன்ல வந்துட்டு ரஸ்ட் ஆகாம அது புதுசு மாதிரியே இருந்திருக்கு. ஓகே, இங்க வந்துட்டு இந்த லேயர் ஆஃப் ஆயில் நமக்கு there is a difference in the density. ஆயில் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது, அதனால ஆயில் மேல ஃப்ளோட் ஆகுது. ஓகே, நமக்கு வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது, அதனால ஆயில் வந்துட்டு மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆயில் ஃப்ளோட் ஆகுறதுனால என்ன நடக்குதுன்னா அது இந்த ஏரை வந்துட்டு உள்ள என்டர் ஆகாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ we have second test tubeல iron nail, வாட்டர், ஆயில் இருக்கு. ஸோ நமக்கு ஆயில் லேயர் வந்துட்டு வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது. ஸோ அது மேல பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் த டென்சிட்டி அது மேல ஃப்ளோட் ஆகுது. வெளியில இருக்கிற ஏர் வந்துட்டு உள்ள வாட்டருக்குள்ள என்டர் ஆகாம அது ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, so now you tell me why second and third one did not rust. first one மட்டும் ஏன் ரஸ்ட் ஆச்சு? iron nailனாலே ரஸ்டிங் நடக்கணும். first oneல வந்துட்டு ரஸ்டிங் நடந்துருச்சு, ஆனா செகண்ட் ஒன்ல ரஸ்டிங் நடக்கல, தேர்ட் ஒன்லயும் ரஸ்டிங் நடக்கல. what could be the reason, or can you tell me what is necessary for rusting? ரஸ்டிங் நடக்கணுங்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க. பிகாஸ் ஏர் இஸ் நாட் என்டர்ட், கிரேட். அண்ட் வாட் அபவுட் தேர்ட் ஒன்? அங்க ஏர் என்டர் ஆகுதே, அப்போ ஏன் தேர்ட் ஒன் நமக்கு ரஸ்ட் ஆகல? செகண்ட் ஒன் எஸ் கிரேட் ஸ்ருதி, வாட் அபவுட் தி தேர்ட் ஒன்? அங்க ஏர் என்டர் ஆகுது, நம்ம எதுவுமே வச்சு ஸ்டாப் பண்ணல. தென் வை? வாட் குட் பி தி ரீசன்? ஏன் அது ரஸ்ட் ஆகாம இன்னுமே புதுசு மாதிரி இருக்கு? Compare it with the first test tube, you'll get the answer. Think of the condition, you'll get the answer. So I'll recall the condition. Inga moist air. Moist air irundha namakku rusting nadakum. So what is that? That is missing in the third test tube.
third test tube la enna miss ஆகுது? Because it is not rusting, there's something moist air irukku, so moisture illa, which means there's no water. Okay, air irukku dane, air namakku irukku, but moisture illa, no water, that is why it did not rust. Anhydrous na vandu water illa nu artham. Hydrous na water irukku, anhydrous na water illa nu artham. So this is the conclusion. So for corrosion of an iron na vandu you need moisture and air. Okay, so see here, in test tube B vandu only water, in test tube C only dry air, adanala da vandu they did not rust. Idhilende namakku enna theriya varudhu, what are we concluding? Both air and moisture are needed for rusting of iron. Okay, so this is one small experiment to prove that both air and moisture is required for rusting of iron. Okay, so hope this is clear. Now the next one is, the last topic is prevention of corrosion. Eppadi idha prevent pandrathu? See, because you see that beautiful statue which was brown and shining changed into green. இப்போ நம்ம வீட்லயே வந்துட்டு ஒரு புது அயன் நெயில் இருக்கு, ஒரு துருப்பிடிச்ச அயன் நெயில் இருக்குன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? புதுசா இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா துருப்பிடிச்ச நெயில யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணா நம்ம ட்ரெஸ்ல வந்துட்டு அந்த கரை வந்துட்டு பட்டுரும். இட் இட் ஹேவ் தட் ஸ்டெயின், ப்ரௌன் ஸ்டெயின். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லூஸ் பண்ணுது. கொரோட் ஆகி துருப்பிடிக்கும் போது அதோட ஷைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுது, ஸ்ட்ரென்த்தும் கம்மி ஆயிடும். ஒரு புது அயன் நெயிலுக்கும் ஒரு துருப்பிடிச்ச அயன் நெயிலுக்கும் கம்பேர் பண்ணோம்னா the one which is corroded will have less strength. ஏன்னா அந்த லேயர் எல்லாம் வந்துட்டு மேல மேல it is getting removed. ஸோ அதனாலதான் அது வந்துட்டு வீக் ஆகுது. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்? நம்ம லார்ஜர் ஸ்கேல்ல யோசிக்கலாம். நம்ம வீட்டுல அயன் நெயில் ட்ரெஸ் தான் வந்துட்டு டேமேஜ் ஆகுது. திங்க் அபவுட் பிரிட்ஜஸ், திங்க் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா இடத்துலயுமே அயன் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அயன் எல்லாம் துருப்பிக்க ஆரம்பிச்சோம்னா பிரிட்ஜ் எல்லாம் வந்துட்டு வீக் ஆயிடும். How do we prevent all these? So the prevention of rusting of iron can be done by painting. This is the reason bridges எல்லாம் வந்துட்டு often paint பண்ணிட்டே இருப்பாங்க to prevent rusting. ஏன்னா எப்போதுமே ஏர் கூட கான்டாக்டா இருக்கு, மாய்ஸ்சர் கூட கான்டாக்டா இருக்கு. So to prevent that we'll have to paint. Oiling பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம். மெஷின் பார்ட்ஸ்னா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள்ஸ்ல கிரீசிங் பண்ணுவாங்க. ஓகே, galvanizingனா ஜிங்க வச்சு கோட் பண்றது, அத பத்தி டீடைலா பாப்போம். And then chrome plating, anodizing or alloying. So we'll be discussing about this in detail. So normally prevent பண்ணனும்னா paint பண்ணா prevent பண்ணிடலாம். Okay, so here first one, galvanization. Galvanizationனா iron மேல ஒரு zinc coating பண்றது தான் galvanization. Okay, so you have steel and iron. Okay, coating of steel and iron with a thin layer of zinc. So நம்ம ஜிங்கால கோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஜிங்க் தான் வந்துட்டு கொரோட் ஆகும், உள்ள இருக்கிற அயனும் ஸ்டீலும் வந்துட்டு கொரோட் ஆகாது. So you can prevent iron from corrosion when you just coat it with zinc. Okay, so இது prevent பண்ணும். So ஏன் இது வந்துட்டு நம்ம zinc யூஸ் பண்ணணும்னா zinc is more reactive than iron. zinc வந்துட்டு அயனை விட reactivity ஜாஸ்தி. So what does that mean? reactivity ஜாஸ்தினா என்ன? அது ஃபாஸ்டா கம்பைன் ஆயிடும். less reactiveனா சிங்கிளா இருக்கும், more reactiveனா கம்பைன்டா இருக்கும். So zinc is more reactive than iron. அதனாலதான் அது ஈஸியா வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது, உள்ள இருக்கிற அயனை பிரிவென்ட் பண்ணுது. galvanization புரிஞ்சுதா? galvanizationங்கிறது ஒரு கான்செப்ட் வந்துருச்சுனாலே ஜிங்க் ஞாபகம் வச்சுக்கணும். ஜிங்க கோட் பண்ண போறோம், அயன் இருக்கு அது மேல நான் ஜிங்க கோட் பண்ணிடுவேன். அப்போ ஜிங்க் தான் வந்துட்டு கொரோட் ஆகும், உள்ள இருக்கிற அயன் இன்னுமே ப்ரொடெக்டடாவே இருக்கும். எஸ், எனி டவுட்ஸ் ஹியர்? galvanization ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கொரோஷன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், galvanization பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், alloying. alloyனா ஒண்ணும் இல்ல, இட் இஸ் a homogeneous mixture. நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். எதை மிக்ஸ் பண்ண போறோம்? we'll be mixing two or more metals or one metal and non-metal. Homogeneous mixture of two or more metals or one metal and one non-metal da alloying nu solranga. Adha alloy. Okay, so it is also known as an addition. It's a method of addition of
other substances to get new desired properties. என்கிட்ட ஒரு மெட்டல் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்கு, நான் அதை காப்பர் கூட மிக்ஸ் பண்றேன், அப்போ அது எனக்கு அலாயா மாறிடும். ஏன் அப்படி பண்ணணும்? Why should we do alloying? I'll give you a simple example. இப்போ 24 carat gold 22 carat gold ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard this? 24 carat 22 carat. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எதை பர்ச்சேஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? 24 carat purchase பண்ணுவோமா, 22 carat purchase பண்ணுவோமா? You got any idea about this? கோல்ட்ல இது ரெண்டும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 24 carat 22 carat னா என்னன்னு? Okay, you haven't heard. Okay, so நமக்கு கோல்ட்ல 24 carat 22 carat ன்னு இருக்கும். 24 carat னா pure gold. அதை வச்சு ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. We can't do jewelries in pure gold. காப்பர் கூட மிக்ஸ் பண்ணா அது 22 கேரட். அதுல தான் ஜுவல்லரிஸ், நம்ம வாங்குற ஜுவல்லரிஸ் எல்லாமே 22 கேரட் தான். ஏன் காப்பரை கோல்டு கூட மிக்ஸ் பண்றாங்கன்னா, கோல்டு தனியா வச்சீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப வீக், ஈஸியா பிஞ்சிடும். நம்ம காப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கோல்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் நமக்கு செயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கரா இருக்கு. ஜஸ்ட் கோல்டு யூஸ் பண்ணீங்கன்னா வீக்கரா இருக்கும். பட் when you mix it, நம்ம கோல்ட வந்துட்டு காப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது. அதுக்காக தான் இந்த அலாயோட யூஸே. இதுதான் வந்துட்டு நம்ம அலாயோட யூசஸ். டு சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பிரைமரி மெட்டல் மெயின் மெட்டல் எடுத்து மெல்ட் பண்ணிடுவாங்க. வேற எந்த மெட்டல் இது கூட மிக்ஸ் பண்ணணுமோ, எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுமோ எடுத்துட்டு அதை வந்துட்டு இது கூட ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு then they'll cool down. So I've got you the image here. So என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் மெட்டலை மெல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த மெட்டலை மிக்ஸ் பண்ணணுமோ அதை இது கூட ஆட் பண்ணி அதை வந்துட்டு மிக்ஸ் ஆயிடும். ஏன்னா ஹாட்டா இருக்கும் தானே, மால்டன் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். அண்ட் தென் வாட் வீல் டூ இஸ் வீல் கூல் them, and then when you cool them you'll get a new alloy. இப்படிதான் வந்துட்டு அலாயிங் பண்றாங்க. ஓகே, எனி டவுட் in the concept alloy? அலாய்னா ரெண்டு மெட்டலையும் இல்ல ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டலையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒண்ணு கிடைக்குது. ஸோ ஏன் இப்படி பண்றோம்னா, பிகாஸ் தேர் பி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நமக்கு தேவையான மாதிரி வரும். இப்போ கோல்டு மட்டும்னா ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா காப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசைர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் இந்த அலாயிங் பண்றோம். எஸ், அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட் ஆஃப் அலாய். ஷல் வி டிஸ்கஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ்? அலாய்ல சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? Yes, okay, great. So example, நமக்கு pure iron வந்துட்டு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். This is really shocking because pure iron வந்துட்டு it is soft and it will stretch easily when hot. Iron stretch ஆக ஆரம்பிச்சதுன்னா நினைச்சு பாருங்க, பில்டிங்ஸ் எல்லாம் கிராக் விழ ஆரம்பிச்சிடும். Because there won't be place for cement. அப்படியே expand ஆகி எல்லாமே கிராக் விழ ஆரம்பிச்சிடும். Okay, so pure iron யூஸ் பண்ண மாட்டாங்க because they are soft and they are easily stretchable. Instead என்ன பண்ணுவாங்கன்னா, 0.05% கார்பன் கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். அது ஹார்டாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். So we don't use pure iron, instead we mix it with carbon. So எவ்வளோ கார்பன் மிக்ஸ் பண்றோமோ அதை வச்சு நமக்கு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்குது, பிக் அயன் கிடைக்குது. So there are different types of iron based on how much carbon is mixed. Okay, so mixing iron with nickel and chromium forms stainless steel. So இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டீல் வந்துட்டு ரஸ்டும் ஆகாது. So in order to prevent rusting also we are mixing it ன்னு சொல்றாங்க. Okay, so this is one concept. The next example I told you, pure gold 24 carat. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். We cannot make jewelries ஏன்னா ஈஸியா உடைஞ்சிரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சில்வரையும் காப்பரையும் அது கூட மிக்ஸ் பண்றோம். மெயின்லி வில் மிக்ஸ் காப்பர். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ஆயிடும். ஸோ நம்ம 22 கேரட் தான் வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ 22 கேரட்னா வந்துட்டு கோல்ட் வித் காப்பர் ஆர் சில்வர். Generally they'll mix it with copper. Okay, so we have seen two examples. Iron வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கோல்டு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். Okay, and then the last one, ஒருவேளை நம்ம மர்க்கரி யூஸ் பண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணோம்னா அந்த அலாய amalgam ன்னு சொல்லுவாங்க. That's a special name when we mix mercury. அந்த நேம் தான் amalgam. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா, டூத் amalgam, அதாவது டூத் டீகே ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் போடுவாங்க இல்லையா,
அந்த கேப் தான் வந்துட்டு அமால்கம்னு சொல்றாங்க. ஓகே, so this is an alloy of mercury. And then ப்ராப்பர்ட்டிஸ் மாறுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அலாய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பியூர் மெட்டலை விட அதோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும். The very simple example, brass வந்துட்டு காப்பர் அண்ட் ஜிங்கை வச்சு செய்யறாங்க, பிரான்ஸ் வந்துட்டு காப்பர் அண்ட் டின்னை வச்சு செய்யறாங்க. காப்பர் வந்துட்டு வெரி குட் கண்டக்டர், ஆனா காப்பரை வச்சு செஞ்ச பிராஸும் பிரான்ஸும் நாட் குட் கண்டக்டர்ஸ். ஸோ ஒரு அலாய்னா வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸே டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. So you understood these examples. We have discussed 4 examples. We have discussed about gold, we have discussed about iron, mercury, amalgam, and then conductivity based பண்ணி brass and bronze discuss பண்ணோம். Any doubts here? In the concept புரிஞ்சுதா? I have finished metals and non-metals. Any doubt in this chapter? ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணுமா இந்த சாப்டர்ல? No, great. Okay, so we have finished with 3 chapters. So namak metals and non-metals is the 3rd chapter. Okay, so now we are going to see another example in a solder. It's an alloy of lead and tin. இதுக்கு வந்து கம்மி melting point இருக்கு, அதனால it is used for welding purposes. Welding na sticking. ரெண்டு மெட்டல்ஸ் இருக்குன்னா அதை ஸ்டிக் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். வெல்டிங்னா it is used to stick 2 things. ரெண்டையும் ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 2 wires ஒட்ட வைக்கிறதுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so now shall we discuss the book back questions? So நமக்கு இந்த சாப்டர்ல இருக்கிற book back questions மட்டும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். When we finish with the 4th chapter, we can revise the previous year questions. எல்லா சாப்டரோட previous year questions-உம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஆப்ல வந்துட்டு chapter 1 ஓட previous year questions அப்டேட் ஆயிடுச்சு. And then light reflection and refraction, and then human eye and colorful world oda previous year questions update பண்ணிருக்காங்க. So go through that. உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இருந்துச்சுன்னா please go through the previous year questions. So that will be helpful. Okay, so நான் இன்னும் மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடும். Okay, so மற்ற previous year questions-உம் நமக்கு ஆப்ல வந்துட்டு அப்லோட் ஆயிடும். Okay, so now we are starting with the book back questions. So they are very simple, but நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். Okay, so here first question, which of the following pairs will give displacement reaction? NaCl solution and copper metal, magnesium chloride solution and aluminium metal, ferrous sulfate solution and silver metal, silver nitrate solution and copper metal. So எதுல வந்துட்டு நமக்கு displacement reaction நடக்கும்னு கேக்குறாங்க. Can you guess the answer? Think about reactive. Highly reactive தான் நம்மளால வந்துட்டு less reactive இருக்கிறத வந்துட்டு replace பண்ண முடியும். You guess the answer? இதுல எது ரொம்ப ரியாக்டிவா இருக்கும், எது less reactive இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்ல அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கூட ஆன்சர் பண்ணலாம். I'll give you a clue. சில்வர் தான் வந்துட்டு சில்வர் கோல்ட் எல்லாம் least reactive. சில்வர் கோல்ட் எல்லாம் least reactive. அது ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். Then what will be the answer? Silver, gold, less reactive. Yes, good. So இவங்க less reactive, so we can easily displace. So displacement reaction na நம்ம first chapterல பார்த்தோம். It is displacing a highly reactive metal or a less reactive metal displace பண்ணும். Okay, so that is the concept. So the answer is option D, because silver is less reactive than copper. Okay, next question. Which of the following methods is suitable for preventing an iron frying pan from rusting? So நம்ம pan வீட்ல வைக்கும் போது நம்ம அம்மா வாஷ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அங்கே தண்ணி இருக்கும், ஏர் கூட கான்டாக்டா இருக்கும். ஸோ ரஸ்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. என்ன பண்ணலாம்? கிரீஸ் அப்ளை பண்ணலாமா, பெயிண்ட் பண்ணலாமா, ஆர் கேன் யூ அப்ளை கோட்டிங் ஆஃப் ஜிங்க் ஆர் ஆல் தி அபவ்? அயன்ல என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் திங்க், வி ஜஸ்ட் டிஸ்கஸ்ட். ட்ரை டு கெட் தி ஆன்சர். நம்ம இப்போதானே டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ணா நமக்கு வந்துட்டு we can prevent the rusting? நம்ம நார்மல் அயன் பேன், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரைங் பேன், என்ன பண்ணலாம் அதனால அது துருப்பிடிக்காம நம்ம யூஸ் பண்றதுக்கு? அயன்னாலே இந்த மெத்தட் பண்ணுவோம், galvanization.
This is the hint. Galvanization is the hint. So now give me the answer. Galvanization nale enna vandrum? ஞாபகம் வைக்க சொன்னேன் இல்லையா? Very good, Shruti. Applying a coating of zinc. Galvanization nale zinc. Okay? So இப்போ நான் hint கொடுக்கிறேன். But நம்ம next classல previous year question discuss பண்ணும்போதெல்லாம் நீங்க ஒரு தடவை go through பண்ணிட்டு வரணும். Okay? Great. An element reacts with oxygen to give a compound with a high melting point. The compound is also soluble in water. The element is likely to be எதுக்கு வந்துட்டு high melting point இருக்குன்னு கேக்குறாங்க. Calcium-ஆ, carbon-ஆ, silicon-ஆ, iron-ஆ. Think about a metal. The hint here is it should be a metal. That's the first hint I'm giving you. The second hint I'm going to give you is நமக்கு iron fillings இருந்தாதான் it will react with oxygen. Iron வந்துட்டு react ஆகாது. I've given you 2 clues. You try to guess the answer. இது ஒரு மெட்டலா இருக்கணும் answer. Iron metal தான், but iron metal இருக்கிறத விட iron fillings இருந்துச்சுனா தான் react ஆகும். Then what could be the answer? Can you just guess? இதுல இருக்கிற metal. Very simple. Yes, okay. So iron இல்ல calcium. நான் ஏன் சொன்னேன் இல்லையா? Iron வந்துட்டு iron rod-ஆ இருந்துச்சுனா, nail-ஆ இருந்துச்சுனா oxygen கூட react ஆகுறத விட fillings தான் react ஆகும். So the answer here is calcium. Okay? Calcium and the metal தான் வந்துட்டு react ஆகும். Yes. Food cans are coated with tin and not with zinc. ஏன் food cans வந்துட்டு tin வச்சு they are coating? ஏன் zinc யூஸ் பண்ணல? ஏன்னா zinc costly-ஆ இருக்கு. Zinc-க்கு high melting point இருக்கு. Zinc is less reactive than tin or zinc is more reactive than tin. What could be the answer? Costly-ஆ இருக்கிறதுனால யூஸ் பண்ணலையா? இல்ல less reactive-ஆ இருக்கிறதுனால யூஸ் பண்ணலையா? Or high melting point? No problem if it's wrong. Okay? So நமக்கு ஃபைனலா வந்துட்டு நம்ம எல்லா क्वेश्चनும் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். That is what is important. So what could be the answer? நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா இந்த டேர்மை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். அதுதான் க்ளூ. ரியாக்டிவிட்டி தான் க்ளூ. So is it less reactive or more reactive? Zinc and tin. Yes, zinc is less reactive than tin. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணல. It is less reactive than tin. அதனால தான் வந்துட்டு நம்ம zinc யூஸ் பண்ணாம tin யூஸ் பண்றோம். Okay? So go through and later you shouldn't have any doubts. Okay? So here there's a question. நம்ம கிட்ட ஒரு ஹேமரை கொடுத்துடுறாங்க. பேட்டரி, பல்ப், வயர், ஸ்விட்ச் எல்லாம் கொடுத்துடுறாங்க. சில சாம்பிள்ஸும் கொடுத்துடுறாங்க. கொடுத்திருக்கிற சாம்பிள் மெட்டலா நான் மெட்டலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. So we have two properties here. Malleability, conductor of electricity. Now you tell me, metals, non-metals, இது ரெண்டுல எதுக்கு malleability property இருக்கு? Which has got the property of malleability? Metals or non-metals? Malleability na நம்ம அடிச்சோனா it has to change into a sheet. Hope you remember the physical properties. Metals, non-metals-ல எதுக்கு malleability property இருக்கு? Which can be beaten into sheets. Metals or non-metals? Metals, okay? So இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு நிறைய சாம்பிள் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஹேமர் வச்சு அடிக்க போறோம். எதை அடிக்கும் போது அது பிரேக் ஆகலையோ அது மெட்டல். பிரேக் ஆச்சுன்னா நான் மெட்டல். With this we can find. And the next one என்ன பண்ணலாம்? இந்த பல்ப், வயர், ஸ்விட்ச் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணலாம். So கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுல பல்ப் க்ளோ ஆகுதோ அது மெட்டல், க்ளோ ஆகலைன்னா அது நான் மெட்டல். Yes, is this clear? இந்த ஆன்சர் புரிஞ்சுதா? Metals can be beaten into thin sheets with a hammer without breaking. ஆனா non-metals என்ன ஆகும்? Non-metals cannot be beaten. They will just break down. And then non-metals வந்துட்டு they'll be broken down into pieces. So metals are malleable. Metals are malleable. Non-metals are non-malleable. Okay? And then conductor of electricity in the battery எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது the bulb will glow for a metal. Okay? And bulb does not light up for a non-metal because
they are not good conductors. Okay, the next question என்ன சொல்றாங்கன்னா in assess the usefulness of these tests, இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. so the conclusion is because malleability வந்துட்டு மெட்டல்ஸ்க்கு மட்டும் தான். okay, metals தான் வந்துட்டு malleability property இருக்கு, metals தான் வந்துட்டு good conductors of electricity. இத வச்சு தான் கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? physical properties of metals ல இருந்து இந்த question எடுத்திருக்காங்க. is this concept clear? எப்படி வந்துட்டு மெட்டல் இது நான் மெட்டல் இதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு question கேட்டிருக்காங்க. yes, any doubt in this question? shall we move to the next one? yes, great. amphoteric oxides na enna? give two examples. இதே question CBSE board 2011 ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா write chemical equations that show aluminum oxide reacts with acid as well as base. இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். okay, but the question, the way of asking is different. okay, so here amphoteric na எந்த மெட்டல் ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகுது பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகுதோ அததான் amphoteric ன்னு சொல்றாங்க. okay, so here the metal oxides which show basic as well as acidic behavior are known as amphoteric oxides. so ரெண்டு கூடயுமே ரியாக்ட் ஆச்சுன்னா அவங்கள amphoteric ன்னு சொல்லுவாங்க. so metal oxides that react with both acids and bases, இது ரெண்டுல எந்த definition வேணாலும் எழுதலாம். if they react with both acids and bases they are known as amphoteric. example aluminium oxide and zinc oxide. so aluminium oxide and zinc oxide வந்துட்டு amphoteric. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு aluminium oxide வந்துட்டு HCl acid கூடயும் ரியாக்ட் ஆகுது, NaOH பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி zinc oxide வந்துட்டு HCl கூடயும் ரியாக்ட் ஆகுது, NaOH கூடயும் ரியாக்ட் ஆகுது. இந்த மாதிரி acid and base ரெண்டு கூடயுமே ரியாக்ட் ஆச்சுன்னா அவங்கள தான் amphoteric oxides ன்னு சொல்றாங்க. okay, so this is also important. இத நம்ம ரிவைஸ் பண்ணும்போது இந்த questions எல்லாம் பார்த்தோம். this is also in book back. name two metals which will displace hydrogen from HCl and two metals which will not. ஓகேவா, இப்போ நம்ம கிட்ட HCl இருக்கு, எது கூட ரியாக்ட் ஆகும் போது இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. so should it be highly reactive or less reactive? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண முடியணும்னா அதுக்கு ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? high or low? you need a metal here, okay, that is going to replace the hydrogen. அப்போ அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கணும்? ஹைட்ரஜனை விட ஜாஸ்தியா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? will it be more or less? how will the reactivity be? அந்த ஹைட்ரஜனை இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னா எப்படி இருக்கும் ரியாக்டிவிட்டி? it has to be highly reactive. அப்பதான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும்? highly reactive வந்து less reactive தான் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். okay, so metals above hydrogen in the activity series, அதாவது சோடியம் மெக்னீசியம் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளேஸ் பண்ணும். ஹைட்ரஜனுக்கும் கீழே ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இருக்கிறது, அதாவது காப்பர் சில்வர் எல்லாம் வந்துட்டு do not displace. so the metals that displace are sodium and magnesium which do not displace வந்துட்டு copper silver. ஏன்னா அவங்கள கீழே reactivity seriesல இருக்காங்க. reactivity series is very important. ஒரு க்ளூவை வச்சு அதை படிச்சுக்கணும். okay, electrolytic refining லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு மெட்டல் எடுத்து அதை நம்ம பியூரிஃபை பண்ண போறோம், அங்க இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறோம். அப்போ நம்ம எதை ஆனோடா எடுக்கிறது, எதை கேத்தோட எடுக்கிறது, எதை எலக்ட்ரோலைட்டா எடுக்கிறது? கேத்தோட்ல அந்த எம்ங்கிற மெட்டலையே பியூர் மெட்டலை எடுக்கணும். அதே அந்த எம்ங்கிற மெட்டலோட இம்பியூர் மெட்டலை ஆனோடா எடுக்கணும். ஓகே, அந்த எம்ங்கிற மெட்டலை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி அதோட சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டா எடுக்கணும். ஓகே, சோ நம்ம எந்த மெட்டல் எடுக்கிறோமோ அதோட பியூர் ஃபார்ம கேத்தோடாவும் இம்பியூர் ஃபார்ம ஆனோடாவும் அதையே வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் பண்ணி அதை எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ், இஸ் திஸ் கிளியர்? இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுதா? ஆம்போடெரிக்னா என்ன, எலக்ட்ரோலைட்டிக் ப்ரொஃபைலிங்னா எப்படி நடக்குது, இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். in occurrence of metals. yes, any doubt here? Shall we move to the next one? Before starting this question, I have a question for you. ஆசிடா இருந்துச்சுன்னா லிட்மஸ் பேப்பர் என்ன கலருக்கு மாறும்? ப்ளூ கலரா ரெட் கலரா? ஆசிட்னா லிட்மஸ் பேப்பர்
எந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும்? I even gave you a clue when I taught you this. Acid base. என்ன கலருக்கு மாறும் ஆசிடா இருந்துச்சுன்னா? ரெட். So remember, acids are dangerous, harmful, so red ஆ மாறும். Okay, so you know this one. So this question is going to be very easy. So பிரத்யூஷ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா சல்ஃபர் பவுடர் ஒரு ஸ்பாச்சுலான ஒரு ஸ்பூன்ல எடுக்கிறாரு. அதை ஹீட் பண்றாரு. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அங்க இருந்து புகை வரும், ஃபிளேம் வரும். என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் டியூப் மேல மூடி வச்சு அந்த கேஸை கலெக்ட் பண்றாரு. So this is the setup, okay? So he's holding a spatula, he's having a test tube, அப்படியே தலைகீழா மூடி அந்த கேஸை கலெக்ட் பண்றாரு, okay? By inverting a test tube. What will be the action of gas? அந்த கிடைச்ச கேஸை dry litmus paper, moist litmus paper ரெண்டு வச்சும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா dry litmus paperல ஆக்ஷனே இல்லை. ஆனா moist litmus paper ரெட் கலரா மாறுச்சு. Which means அந்த கேஸ் வந்துட்டு ஒரு ஆசிட் நமக்கு தெரிய வருது. ஸோ சல்ஃபர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்துட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது நார்மலா சல்ஃபர் டை ஆக்சைடு ஆசிட் இல்ல, அதனாலதான் ட்ரை லிட்மஸ் பேப்பர்ல ஆக்ஷன் இல்ல. பட் அது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது when I used moist litmus paper நம்ம பார்த்தோம் அசிடிக் பேசிக்ல வாட்டர் இருந்ததுனால தான் அதுக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இங்க அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபரஸ் ஆசிடா மாறிடுச்சு, அதனாலதான் ரெட் கலரா மாறிச்சு. அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி ரெண்டு பேப்பரை வச்சு செக் பண்றாரு. ஒரு பேப்பர்ல சேஞ்சஸே இல்ல, ஒரு பேப்பர் ரெட்டா மாறிச்சு. ஸோ ரெட்டா மாறின உடனே அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? அது ஒரு ஆசிட்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ஆசிடோட ரியாக்ஷன்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ சல்ஃபர் இட்ஸ் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன், சல்ஃபர் டை ஆக்சைடு. மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் அதாவது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது தான் ஆசிடா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, so this is the concept. Next one, state two ways to prevent rusting of iron. Paint பண்ணலாம் or we can do galvanizing. Bridges எல்லாம் paint தான் பண்றாங்க. Okay, so we can paint or we can do galvanizing. Galvanization என்னன்னு can you tell me? With what should we coat? Galvanization na iron is coated with dash metal. Can you give me the answer? Iron is coated with dash metal. Zinc, great. Okay. Next one. What type of oxides are formed when non-metals combine with oxygen? So non-metals oxygen kuda combine ஆகும்போது என்ன கிடைக்கும்னு கேக்குறாங்க. So non-metals oxygen kuda combine ஆகும்போது acidic oxide கிடைக்கும், இல்லைன்னா neutral oxide கிடைக்கும். So non-metals வந்துட்டு oxygen கூட react ஆகும்போது acidic oxide இல்லைன்னா நியூட்ரலா கிடைக்கும். So this is the reaction. நம்ம metals acid கூட non metals வந்துட்டு acid கூட எப்படி react ஆகுதுன்னு chemical properties discuss பண்ணோம். அங்க இருந்து தான் இந்த question கேட்டிருக்காங்க. So we have sulfur when it is reacting with oxygen, sulfur dioxide கிடைக்குது. So that is acidic. Moist air கூட நம்ம reaction பார்க்கும்போது அது acidic இருந்தது. And then we have hydrogen. When it is reacting with oxygen, we get a neutral substance. Okay, so நமக்கு ஒரு non-metal எடுத்து oxygen கூட react ஆகும்போது கிடைக்கிற product acidic oxide ஆவும் இருக்கலாம், neutral ஆவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. Okay, so this is the answer. Next one, give reasons. Platinum, gold, silver எல்லாம் ஏன் jewelry make பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க? Jewelryனாலே நிறைய designs இருக்கணும். பிளெயினா இருந்தா யாருக்கும் பிடிக்காது. ஸோ இட் ஷுட் ஹாவ் மோர் டிசைன்ஸ். ஸோ அப்போ நம்ம ஷேப்ஸ் எல்லாம் மாத்தணும். ஸோ ஷேப்ஸை எப்போ மாற்ற முடியும்? இஃப் இட் இஸ் மேலியபிள் அண்ட் டக்டைல். ஸோ அவங்க மேலியபிளா இருந்தா டக்டைலா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜுவல்லரிஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும். மேலியபிலிட்டினா என்ன? when you beat them it has to change into sheet. Can you tell me what is ductility? Ductility na enna recall panni solla mudiyuma? What is ductility? You have a metal. How do you call them as ductile? So platinum, gold, silver ஏன் வந்து யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு malleability property இருக்கு, ductile property இருக்கு. Very good. They can be drawn into wires. So இந்த மாதிரி wires நம்ம மாத்தும் போது chain எல்லாம் வந்துட்டு நமக்கு designs வந்துட்டு கிடைக்கும். Okay, and also they are highly resistant to corrosion. அவ்வளோவா corrode ஆகாது. அதனால தான் இதை யூஸ் பண்றாங்க because they are less reactive. Okay, so silver எல்லாம் நமக்கு less reactive, silver gold எல்லாம் less reactive, corrode ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம gold jewelries எல்லாம் வந்து துரு பிடிக்காது. If you have noticed, அதெல்லாம் துரு பிடிக்காது because they are less reactive. Sodium, potassium, lithium எல்லாம் ஏன் ஆயில் குள்ள ஸ்டோர் பண்றாங்க? ஒருவேளை அவங்கள ஆயில் குள்ள ஸ்டோர் பண்ணலன்னா
ஏர் கூட ரியாக்ட் ஆகி ஃபயர் கூட வரும். தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். அதனாலதான் அவங்களை என்ன பண்றாங்கன்னா they are stored into oil. Okay, so we have sodium, potassium, lithium. They are very reactive. They'll catch fire when exposed to air. So நம்ம வெறும் ஏர்ல வந்து வெச்சோம்னா ஃபயர் வந்து காஸ் ஆயிடும். அதனால அது ஒரு கெரோசின் சொல்யூஷன் குள்ள இல்ல வேற ஏதாவது ஆயில் சொல்யூஷன் குள்ள பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, next one, aluminum is highly reactive metal, yet it is used to make utensils for cooking. அதுக்கு ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி. ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆயிடும் தானே. அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா சீக்கிரமா வந்துட்டு கொரோடெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஏன் அது யூட்டென்சில்ஸ், நம்ம வீட்டுல அலுமினியம் பாத்திரம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏன் அது யூஸ் பண்றோம், அதுதான் கொஸ்டின். ஸோ த ஆன்சர் இஸ் பிகாஸ் தே ஃபார்ம் அ நான் ரியாக்டிவ் லேயர். அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஆயிடும். அலுமினியம் பாத்திரம் இருக்கு, அதை நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு அலுமினியம் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அலுமினியம் ஆக்சைடு நான் ரியாக்டிவ். அதுக்கு மேல நம்ம குக் பண்ணோம்னா அது வந்து நான் ரியாக்டிவா இருக்கிறதுனாலதான் அது வந்துட்டு கொரோட ஆகுறது இல்ல. அதனாலதான் நம்ம குக்கிங்ல யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகே, சோ அலுமினியம் ஃபார்ம்ஸ் அ நான் ரியாக்டிவ் லேயர். சோ இந்த லேயர் வந்துட்டு இட் வில் prevent அலுமினியம் ஃப்ரம் ரியாக்டிங் வித் அதர் சப்ஸ்டன்ஸ். மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கூட ரியாக்ட் ஆகாம பிரிவென்ட் பண்ணிடுது. அதனாலதான் இதை யூட்டென்சில்ஸ் குக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே, கார்பனேட் அண்ட் சல்பைட் ஓர் are usually converted into oxides during the process of extraction. So middle line the extraction process நடக்கும். ஏன் ஆக்சைட்ஸா கன்வெர்ட் பண்றாங்கன்னா கார்பனேட் சல்பைட் ஓரா இருந்துச்சுன்னா அங்கிருந்து மெட்டல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆக்சைடா மாத்தினா ஈஸியா இருக்கும். It is easier to reduce a metal oxide into a free metal than a carbonate and sulfide. So can you tell me, கார்பனேட்டை வந்துட்டு ஆக்சைடா மாத்துறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் என்னன்னு ஞாபகம் இருக்கா? We saw two process. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ரெண்டு ப்ராசஸ் பார்த்தோம். To convert the carbonate into oxide. அதுக்கு கார்பனேட்டுக்கு என்ன ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? CC is the clue. நான் க்ளூ சொல்லியிருந்தேன். அது CC, calcination. Very good, Shruti. So carbonate ஓர்னா calcination பண்ணுவோம் with limited supply of air. அதே சல்ஃபைட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? What's the process for sulfide to convert it into oxide? Roasting, that is with excess supply of air. Great. Okay, next one. So you must have seen tarnished copper vessel being cleaned with lemon or tamarind juice. அதாவது அடிப்பிடிச்சிருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரம்லாம் அடிப்பிடிச்சிருக்கும் இல்லையா, அதை வந்து கிளீன் பண்றதுக்கு லெமன் இல்லைன்னா tamarind juice யூஸ் பண்ணுவாங்க. If you have seen this ad and all, Vim bar ad எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா லெமன் இருக்குன்னு சொல்லுவாங்க. So ஏன் லெமன் யூஸ் பண்ணணும், அதுதான் question. So remember this Vim bar. Okay, so explain why these sour substances are effective. ஏன்னா அவங்க acidic. லெமன்னா வந்துட்டு it is acidic in nature. Citrus fruits, so அங்க acid இருக்கு, citric acid இருக்கு. So இவங்க எல்லாம் வந்துட்டு it contains acid. So இந்த acid என்ன பண்ணும், அந்த துருப்பிடிச்சிருக்கிறத வந்துட்டு ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி நமக்கு brown கலர்லயே மறுபடியும் கொடுத்துரும். அதனாலதான் acids யூஸ் பண்றோம். That is why this cleaning and all, they have this lemon in it, because it is very strong and it can remove that layer and it will help us to regain that brown color. Okay, so acids வந்துட்டு அந்த காப்பர் ஆக்சைடு பேசிக் கார்பனேட் அங்க மேல இருக்கிறத வந்துட்டு they can remove it and they'll give us the shining red brown color. Okay, so you can tell your mom, ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது வெசல்ஸ் இருந்ததுன்னா, காப்பர் வெசல்ஸ் இருந்ததுன்னா லெமனை வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க, அதெல்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மெட்டல் நான் மெட்டலுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றாங்க பேஸ்ட் ஆன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது CBSE 2017ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, சோ நமக்கு மெட்டல் வந்துட்டு பேசிக் ஆக்சைடா இல்லைன்னா ஆம்போடெரிக் ஆக்சைடு. ஆம்போடெரிக்னா ஆசிட் அண்ட் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதே நான் மெட்டல்ஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம், it will form acidic or neutral oxide. This is one difference. Physical property na malleability, ductility, electricity conduct பண்ணும், அதெல்லாம் எழுதலாம். This is based on chemical property. Okay, metals வந்துட்டு will replace the hydrogen from acids. ஆனா non metals ஆல replace பண்ண முடியாது. So this is the difference between metals and non metals based on their chemical property. Okay, so here, so இங்க என்ன பண்றாருன்னா ஒரு goldsmith, this is an interesting question. ஒரு goldsmith ஒரு வீட்டா போய் என்ன சொல்றாருன்னா, உங்க கோல்டு செயின் வந்துட்டு பழசா இருந்ததுன்னா, ஒருவேளை டல்லா இருந்ததுன்னா என்கிட்ட கொடுங்க, அதை புதுசா பலன்னு மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாரு. சோ ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா நம்பி அவங்க பேங்கிள்ஸ கொடுத்துடுறாங்க.
அவரு என்ன பண்றாரு, ஏதோ ஒரு சொல்யூஷனுக்குள்ள போட்டு எடுத்துட்டாரு. சோ எடுத்த உடனே அந்த பேங்கிள் நல்லா பலன்னு இருக்கு. பட் என்ன ஆச்சுன்னா அந்த பேங்கிளோட சைஸ் வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. The weight has got reduced. What is the solution? எதுக்குள்ள அவர் முக்கி எடுத்தாருங்கிறது தான் கொஸ்டின். சோ எதுக்குள்ள அவர் முக்கி எடுத்தாருன்னா, இது நமக்கு ஒரு டேபிள்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க டெக்ஸ்ட் புக்ல. ஓகே, சோ நம்ம கண்டென்ட் மட்டும் பார்க்காம சிபிஎஸ்இ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த டிட் யூ நோ அந்த மாதிரி நமக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். சோ அங்க இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அவர் என்ன பண்றாருன்னா அக்வா ரீஜியாங்கிற ஒரு சொல்யூஷனுக்குள்ள போடுறாரு. அக்வா ரீஜியானா இட் ஹேஸ் 3 parts of HCl, concentrated HCl, 1 part of concentrated nitric acid. இத தனியா யூஸ் பண்ணாலாம் வந்துட்டு கோல்டு பலன்னு ஆகாது. இத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அக்வா ரீஜியான ஒரு சொல்யூஷன், அதை வந்து தான் இந்த கோல்ட் ஸ்மித் யூஸ் பண்றாரு. அந்த பேங்கிள் எடுத்து அந்த சொல்யூஷனுக்குள்ள போட்டோன்னே என்ன ஆச்சு, கோல்டு மேல இருந்த லேயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பலன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த கோல்டும் டிசால்வ் ஆயிருக்கு. The gold has dissolved. See, aqua regia dissolves the amount of gold. சில amount of gold வந்து dissolve பண்ணிடும். அதனாலதான் weight கம்மியா இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அது பலன்னு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ அந்த சொல்யூஷனுக்குள்ள கோல்டு இருக்கு. அந்த கோல்டு இந்த கோல்ட் ஸ்மித் மறுபடியும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி கோல்டை எடுக்க முடியும். So he was cheating. This is the answer. Okay, understood the concept of aqua regia. aqua regia என்னன்னு புரிஞ்சுதா? அது ஒரு சொல்யூஷன், நைட்ரிக் ஆசிட் பிளஸ் HCl ஆசிட், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு சொல்யூஷன். அதுக்குள்ள நம்ம கோல்ட் ஏதாவது போட்டோம்னா அது டிசால்வ் பண்ணும் டு a certain amount. எஸ், அண்டர்ஸ்டுட். அதாவது மேல லேயரை மட்டும் டிசால்வ் பண்ணிடும் சொல்றாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? அக்வா ரீஜியானா என்னன்னு புரிஞ்சுதா? Any doubt in aqua regia? Yes, the last question. Okay, this is the last question. Give reason why copper. Yes, hi Umar Gamer. So this is the last question. Give reasons why copper is used to make hot water tanks and not steel. ஏன் அயனை வந்துட்டு யூஸ் பண்ணாம, ஸ்டீல் வந்துட்டு இட்ஸ் a form of iron, அதை யூஸ் பண்ணாம ஏன் காப்பரை யூஸ் பண்றாங்கன்னு கொஸ்டின். பிகாஸ் இட்ஸ் a better conductor of heat than steel. Okay, and then அது கொரோட் ஆகாது, ஈஸியா கொரோட் ஆகாது. அதே அயன்னா வந்துட்டு ஈஸியா கொரோட் ஆயிடும், துரு பிடிச்சிடும். ஆனா நமக்கு காப்பர் அவ்வளோ ஈஸியா கொரோட் ஆகாது. So that's one reason. And then காப்பர் வாட்டர் கூட ரியாக்டே ஆகாது. ஆனா அயன் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது ரியாக்ட் ஆகும். So we saw this in reaction of water. So metals வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தோம். அந்த ஆக்டிவிட்டில இருந்து தான் நம்ம இந்த ஆன்சர் எடுத்திருக்கோம். So it's a better conductor of heat. That's one answer. It does not corrode easily. ஈஸியா துரு பிடிக்காது, அது ஒரு ஆன்சர். And then last one, water கூட ரியாக்ட் ஆகாது. So with this, we are finished with metals and non-metals. Book back questions full-ஆவும் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். Any doubts here? இந்த சாப்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம சாப்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சாப்டர்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அப்கமிங் செஷன் வில் பி ஸ்டார்டிங் வித் த நியூ சாப்டர் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதோட நமக்கு கெமிஸ்ட்ரியே கம்ப்ளீட் ஆகுது. And then we'll be revising the previous year questions. So the more you practice previous year questions, it is going to be very easy for you to attempt your board exam. Any doubts? Metals, non-metals la edavadhu doubt irka? Nama discuss panna questions la edavadhu doubt irka? Edavadhu puriyama irka? No. Okay, great. So I'll meet you in the next session. So in the next session, we'll be discussing the new chapter, carbon and its compounds. Okay? So till then, bye-bye and take care.